அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் லேசான சேதம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ஏவுகணைகளை தொடர்ந்து இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவ் நகரங்களில் தாக்கி வரக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் லேசான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையே மூன்றாவது நாளாக தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகத்தின் அருகே இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவுடைய தூதரகத்துக்குள்ளே இருந்த பணியாளர்களுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என இஸ்ரேல் தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ஒரு நாள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூதரகம் என்பது மூடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவா நேற்றைய தினமே, அதாவது இந்த ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போதே அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதையும் மீறி ஈரான் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகத்தின் மீதோ அல்லது ராணுவ நிலையம் மீதோ ஈரான் தாக்குதல் நடத்தினால் நிச்சயம் அமெரிக்கா அதற்கு தக்க பதிலடியை கொடுக்கும் ஈரானுக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகத்தின் அருகே ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுடைய தூதரகத்தின் அருகே ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அந்த பதட்டத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாகவே ரஷ்யா, அதே போல ஒரு சில நாடுகள் இந்த மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருக்கிறதாக கூறியிருக்கிறது. இன்னமும் ஆனாலும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது உடன்பட மாட்டோம் என ஈரானும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் இந்த ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இரு நாடுகளிடையே இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம் என அமெரிக்காவும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை விடுத்ததை மீறியுமே தற்பொழுது இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகத்துக்கு அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. மேலும் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஈரான் மீது தற்பொழுது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பட்சத்துல அது மேலும் அந்த சூழலை மீண்டும் அது பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல தான் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகத்துல ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தாக்குதல்ல அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ஒரு நாள் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகம் மூடப்படுவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.